ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறதுக்குலாம் முன்னாடி சொல்லிடுறேன். இப்போ இந்த சேர்லேருந்து நான் அந்த வீடியோவில் அப்படியே கூச்சிடக்கூடாது, அவ்வளோ உற்சாகத்தில் இருக்கேன். ஏன்னா தலைவர் விஜய் அவர்கள் இன்றைக்கி கன்னியாகுமரியில் தலைவர் சைக்கிள் ஓட்டினார். தலைவருக்கு வந்து ஒரு பெண்மணி வந்து ஆசீர்வாதம் கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டான விஷயங்கள்லாம் நடந்துச்சு, மாற்றுக்கருத்து இல்லை. அதையும் தாண்டி இன்றைக்கி தலைவரோட பேச்சு, தலைவர் கொடுத்த வாக்குறுதிகள் எவ்வளோ முக்கியமானது தெரியுமா? ஒரு ஆகச்சிறந்த வாக்குறுதியை கொடுத்துருக்காரு. தலைவருக்கு அரசியல் தெரியாது, அது தெரியுமா, இது தெரியுமா, அவருக்கு அரசாங்கம்னா என்னன்னு தெரியுமா, அப்பெல்லாம் ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தார்ல. யாருக்கு எனக்கு தெரியாதா? நான் எப்படி கவர்மெண்ட்டை நடத்த போகிறேங்கிறத நான் இன்றைக்கி சொல்கிறேன். வேணும்னா நீங்கள் நோட் பண்ணிங்க. நீங்கள் இவ்வளோ நாள் உங்கள் சிந்தனை ஓட்டத்தில் இந்த எண்ணம்லாம் வந்திருக்கான்னு செக் பண்ணிங்க. நடிகர் விஜயா இருக்கக்கூடிய எனக்கு அரசியல் தெரியுதா இல்லை அரசாங்கம் தெரியுதா, உங்களுக்கு தெரியுதா அப்படிங்கிறத இன்றைய பேச்சில் தன்னுடைய தேர்தல் வாக்குறுதி மூலமாக சேலஞ்ச் பண்ணியிருக்காருங்க மனுஷன். ஒன்பே ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். நான் முன்னாடி சொன்னபடி இந்த வீடியோட தலைவரோட பேச்சை மட்டும்தான் நான் கவர் பண்ண போகிறேன், வேறு எதுவுமே நான் பண்ண போகிறதில்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, தலைவர் விஜய் அவர்கள் ஏதோ கார்டு தரேன் அப்படிலாம் சொன்னார். என்ன தம்பி மேட்ரு அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக அவர் வந்து எப்படி தெரியுமா அவருடைய ஐடியாலஜி இருக்குது. இப்போ ஒரு அரசாங்கம் ஒரு பட்ஜெட் போடுது, நிர்வாகம் பண்ணுறாங்க, இந்தந்த துறைக்கு இவ்வளோ ஒதுக்குறாங்க அப்படிங்கிறது நம்ம முன்னாடி இருக்குது இல்லை. ஆனால் யார் யாருக்கு எவ்வளோ போகுது, எவ்வளோ செய்கிறாங்க, என்ன செய்கிறாங்க, அந்த பட்ஜெட் ஒரு நாளில் நம்ம விவாதிப்போம். வேறு ஏதாவது நமக்கு தகவல் தெரியுமா, வேறு ஏதாவது விஷயங்கள் தெரியுமா? இப்போ ஒரு பாலம் போட்டாங்கன்னா எங்கேயாவது ஒரு ஓரமாக அந்த பாலம் 200 கோடி செலவு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, இல்லை இந்த பாலம் 100 கோடி செலவுன்னு சொல்லுவாங்க. ஒரு டேஷ்போர்டு உருவாக்கி இது அரசாங்கத்தோட பட்ஜெட்டு, இவ்வளவு கடன் இருக்கு, இந்தந்த துறைக்கு இவ்வளவு வந்து நாங்கள் ஒதுக்கி இருக்கோம், இந்தந்த துறைகளில் இவ்வளவு தூரம் வந்து திட்டங்களை செயல்படுத்த போகிறாங்க, ஒவ்வொரு திட்டத்துக்கும் இவ்வளவு செலவு உருவாக்கப்பட்டிருக்கு, இவ்வளவு செலவில் இந்த திட்டங்கள் அத்தனையுமே செயல்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அத்தனை விஷயமே ஒரு டேஷ்போர்டுக்குள்ளே கொண்டு வராருங்க. இவ்வளவு ஒரு வெளிப்படைத்தன்மையான ஒரு நிர்வாகம் இருந்தால் அந்த நிர்வாகத்தில் ஒருபோதும் ஊழல் இருக்காது. அந்த ஊழலை அப்படியே நடந்தால் கூட ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஊழல் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை. அப்படி ஒரு விஷயத்தை என்னுடைய அரசாங்கத்தில் நான் ஒரு டேஷ்போர்டு போட்டு ஒரு நிர்வாகத்தை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் ஒருத்தர் சொல்லியிருக்காருன்னா அது தலைவர் விஜய் அவர்கள் மட்டும்தான். இது அவர் கொடுத்ததிலே பல பேருக்கு புரியாத வாக்குறுதியாக இருக்கலாம், ஆனால் ஊழலை ஒழிக்க தலைவர் விஜய் அவர்கள் கொடுத்த அந்த வாக்குறுதி மிக மிக முக்கியமானது. இது நம்பர் 1. நம்பர் 2 பார்த்தீங்கன்னா, தலைவர் விஜய் அவர்கள் வந்து ஒரு விஷயம் சொன்னார். உங்களுக்கு நான் வந்து ஒரு கார்டு தருவேன், குடும்பத்துக்கு ஒரு கார்டு தருவேன், அந்த கார்டை வச்சு நம்ம வந்து கனெக்டில் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னார். அந்த கார்டுக்கு போய் நீங்கள் அப்ளைலாம் பண்ண தேவையில்லை, அந்த கார்டை நானே உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பேன், ஒரு குடும்பத்துக்கு ஒரு கார்டு அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க. ஆல்ரெடி ரேஷன் கார்டு இருக்குது, இது என்ன கார்டு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ அரசாங்கம் திட்டம் போடுது, அந்த திட்டத்துக்கு நீங்கள் எலிஜிபிள் இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒரு திட்டம் போட்டாங்க அப்படிங்கிற தகவலே நமக்கு முதல்ல சில நேரங்களில் தெரியாமல் இருக்கும். ஆனால் அந்த கார்டு ஒன்று நம்ம கையில் கொடுத்தாங்கன்னா, இந்த வீட்டில் இருக்கிற இந்த குழந்தைக்கு, இந்த வீட்டில் இருக்கக்கூடிய இந்த பெண்மணிக்கு, இந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆணுக்கு இத்தனை அரசாங்கத்தோட திட்டங்கள் எலிஜிபிளாக இருக்குது, நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் வந்து அந்த திட்டங்களை பயன்படுத்திக்கலாம். ஒரு மானியம் உங்களுக்கு எலிஜிபிளாக இருக்குது, பயன்படுத்திக்கலாம். இல்லை உங்களுக்கு டீசல் மானியம் கிடைக்குது, நீங்கள் பயன்படுத்திக்கலாம்னு சொல்லி அரசாங்கம், அதாவது தலைமைச் செயலகத்தில் உட்காந்து போடுறாங்கள திட்டம், அந்த திட்டம் எந்த பொதுமக்களுக்கு தேவைப்படும், எந்த பொதுமக்களுக்கு அந்த திட்டம் போய் சேரும் அப்படிங்கிற அந்த 2 பேருக்குமான கனெக்டிவிட்டி இருக்குல்ல, அந்த கனெக்டிவிட்டியை ஒரு கார்டு மூலமாக ஏஐ டெக்னாலஜி வச்சு நான் உருவாக்கி கொடுத்துருவேங்க. அங்கே உட்காந்து திட்டம் போட்டால் அந்த திட்டம் உங்களுக்கு எலிஜிபிள் இல்லையாங்கிறது இங்கே உங்களுக்கு தெரிஞ்சிடும். தெரிஞ்சோன்னா அடுத்த கட்ட ப்ராசஸ் என்ன பண்ணுவோம் நீங்கள் செய்ய வேணாம், அரசாங்கம் உங்களை தேடி வரும். உங்களோட தகவல் என்கிட்ட இருக்கும், என்னோட திட்டம் உங்கள்கிட்ட இருக்கும். 2 பேருக்கு நடுவில் அந்த கார்டை உருவாக்கும் மூலமாக, அந்த கார்டு மூலமாக நம்ம 2 பேரும் கனெக்டில் இருக்கலாம். இப்படி ஒரு ஸ்கீமை இங்கே யாராவது உருவாக்கியிருக்காங்களா? யாராவது யோசிச்சிருக்காங்களா? ஒரு கார்டை வச்சு பொதுமக்களை கனெக்ட் பண்ணலாம். இவ்வளோ பெரிய டெக்னாலஜி உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அரசாங்கத்தின் திட்டங்களை பொதுமக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான கார்டை நான் உருவாக்கி உங்களுக்கு தருவேன், நீங்க சிரமப்பட தேவையில்லைன்னு ஒரு தலைவர் சொல்றாருன்னா அது தலைவர் விஜய் அவர்கள் தான். இது அவர் கொடுத்த 2வது மிக முக்கியமான வாக்குறுதி. அடுத்து 3வது மிக முக்கியமான விஷயம், சேவை உரிமை சட்டம் அப்படிங்கிற ஒரு மேட்டரை தலைவர் விஜய் அவர்கள் தன்னுடைய பேச்சில் சொல்லியிருப்பாங்க. அது என்ன மேட்டர் தெரியுமா? எவ்வளவு முக்கியமான மேட்டர் தெரியுமா? அவ்வளவு பியூட்டிஃபுல்லான ஒன்று. அதாவது மற்ற மாநிலங்கள்லாம் இது இருக்குதுங்க, தமிழ்நாட்டில் மட்டும்தான் அதை பண்ண மாட்டாங்க. ரொம்ப நாட்களாக இங்கே இருக்கக்கூடிய நிறைய பேர் கோரிக்கை வச்சுட்டே இருப்பாங்க. நான் பேப்பரில் நிறைய படிச்சுட்டே இருப்பேன், ஏன் தான் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் தலைவர் விஜய் அவர்கள் இன்னைக்கு சொன்னார்ல, வெற்றி தமிழ்நாடு சூப்பர் ஆப் அப்படிங்கிற ஒன்றை நான் உருவாக்குவேன். இது வந்து சேவை உரிமை சட்டத்தை நான் வந்து ஆட்சிக்கு வந்து 6 மாசத்துக்குள்ள நான் கொண்டு வந்துடுவேன்னு சொல்றாங்க. சேவை உரிமை சட்டம்னா என்ன தெரியுமா? இப்போ நம்ம வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போய் நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்று திட்டங்களை சார்ந்து நம்ம வந்து விண்ணப்பிப்போம். அதற்கு நமக்கு வந்து மிக முக்கியமாக வந்து நான் முன்னாடி சொன்னபடி எல்லா விஷயமே அதை பண்ணி கொடுத்துருவாங்க திட்டங்கள் சார்ந்து. அதே நேரம் பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தோட ஆவணங்கள் நமக்கு தேவைப்படும். ஒரு ஜாதி சான்று தேவைப்படும், ஒரு பிறப்பு சான்று தேவைப்படும், ஒரு இறப்பு சான்று தேவைப்படும், ஒரு டிரைவர் வந்து லைசன்ஸ் நமக்கு தேவைப்படும். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆவணங்கள் அரசாங்க
அரசாங்கத்தோட ஆவணங்கள் நமக்கு தேவைப்படும்ல, இதற்காண்டி நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸ் போவோம்ல, இனிமேல் போக வேணாம், இந்த ஆப்பை நீ பயன்படுத்திக்கோ, இந்த ஆப் மூலமாக நீங்கள் விண்ணப்பிங்க, இந்த ஆப் மூலமாகவே உங்களுக்கு எல்லா விஷயமும் நடந்துடும், நீங்கள் இப்போ சரியான ஆவணத்தோட இந்த ஆப்பில் போய் நீங்கள் விண்ணப்பிக்கும் போது அந்த அதிகாரி குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே இதை செஞ்சு தரணும், அப்படி செஞ்சு தரலனா அந்த அதிகாரி மேலே நடவடிக்கை எடுக்கலாம். வேறு சில மாநிலங்கள்லாம் என்னமா பண்ணுவாங்க, ஒவ்வொரு ஆவணத்துக்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட நாள் வச்சுப்பாங்க. நீங்கள் பிறப்பு சான்றிதழ்னா 10 நாளில் உங்களுக்கு அரசாங்கம் தந்துடணும், உங்கள் சைடு எந்த தப்பும் இல்லைனா எந்த கரெக்ஷனும் இல்லைனா 10 நாளில் உங்களுக்கு அரசாங்கம் தரணும், அப்படி தள்ளனா அந்த அதிகாரி மேலே நீங்கள் நடவடிக்கை எடுக்கலாம், ஃபைன் போடலாம். அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பிற மாநிலங்களில் நடைமுறையில் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் கிடையாது. தமிழ்நாட்டில் ஆவணங்கள் சார்ந்து பொதுமக்கள் இந்த ஊழல் அப்படிங்கிற அந்த பெரும் பெருச்சாலைக்குள்ளே மாட்டிக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி நான் ஆப்பில் கொண்டு வந்துடுறேன், நீ வீட்டில் உட்காந்து எல்லாத்தையும் பண்ணிக்கோ, எல்லா ஆவணமும் உங்களுக்கு வீட்டிலே கிடைக்கும், தேவைப்படுற அதிகாரிகள் வந்து உங்கள்கிட்ட ஆப் மூலமாக கணக்கில் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஆகச்சிறந்த ஒரு திட்டத்தை தலைவர் விஜய் அவர்கள் உருவாக்கி இருக்காங்க அப்படிங்கிறது என்னுடைய 3வது மிக முக்கியமான விஷயம். 4வது பார்த்தீங்கன்னா, சட்டமன்றத்தில் ஒரு விஷயம் பேசப்படணும், இல்லை ஒரு கேள்விக்கு நமக்கு பதில் தெரியணும் அப்படிங்கிற பெரிய சந்தேகங்கள் நமக்கு இருக்கும். ஆனால் சட்டமன்றத்தில் அமளி பண்ணணும், எதிர்க்கட்சியோட எம்எல்ஏக்கள் போய் பேசணும், எதிர்க்கட்சி தலைவர் சபையை முடக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் சில விதிமுறைகள்லாம் இருக்குது. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த விவாதம் பண்ணுறதுக்கு சபை முடக்கினாங்க, அந்த விவாதம் பண்ண சபையை முடக்கினாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்குல்ல. ஆனால் தலைவர் விஜய் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, யாருமே யோசிக்காத ஒண்ணுங்க, என் தலைவர் யோசிச்சிருக்காரு, 10,000 கையெழுத்தோட ஒரு விஷயத்தை ஒரு கேள்வி கேட்டு ஒரு அரசாங்கத்திட்ட நீங்க சட்டசபையில் நேரடியாக நீங்க அரசாங்கத்திட்ட கேள்வி எழுப்பலாம். அந்த கேள்விக்கு சட்டசபையில் ஒரு நாள் ஒதுக்கி 10,000 கையெழுத்து கரெக்டான கையெழுத்து இருந்தால் அந்த கேள்விக்கு அதிகாரப்பூர்வமான பதிலை அரசாங்கம் தரும். ஆமாங்க நீங்க யோசிச்சது சரிங்க, இப்படி ஒரு தப்பு நடந்திருக்குங்க அப்படிங்கிற பதிலாக இருக்கட்டும், இல்லைங்க நீங்க யோசிச்சது தப்புங்க இது வேற மாதிரிங்க அப்படிங்கிற பதிலாக இருக்கட்டும், ரெண்டுல ஏதோ ஒன்று அரசாங்கம் தரும் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. அப்படி இல்லைங்க 5 லட்சம் கையெழுத்து நீங்க வாங்கி கொடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், சபையில் ஒரு நாள் அதை பற்றி விவாதம் நடக்கும், நிறைய பேர் பேசுவாங்க, சம்பந்தப்பட்ட துறையோட அமைச்சர் பேசுவாங்க, அந்த பக்கம் எம்எல்ஏக்கள் இருந்தாங்கன்னா அவங்க வந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, எந்த ஒரு விவாதத்துக்கும் சபையை முடக்க வேண்டிய அவசியம் கிடையாது. 10,000 கையெழுத்து இருந்தால் அந்த சபையில் பதில் சொல்லுவாங்க, அந்த பதில் உங்களுக்கு திருப்திகரமா இல்லைனா நீங்க 5 லட்சம் கையெழுத்தோட வாங்க, நீங்க விவாதம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆகச்சிறந்த திட்டத்தை தமிழ்நாட்டில் ஒரு தலைவர் கொண்டு வந்திருக்காருன்னா தலைவர் விஜய் அவர்கள் தான் அப்படிங்கிற விஷயத்தை நான் ஆணித்தரமா சொல்லுவேங்க. அடுத்து மிக முக்கியமானதுங்க, ப்ரௌடா சொல்லுவேங்க, என் தலைவன் ஆடு மாடெல்லாம் என்னை மேய்க்க சொல்லலை, ரொம்ப தெளிவாக இருக்காருங்க, ஃபியூச்சர் ஏஐ அப்படிங்கிறது நம்ம அத்தனை பேருக்கும் தெரியும். ஏன்னா நான் இப்போ வந்து இந்த வீடியோட தமிழ் உருவாக்குறதா இருக்கட்டும், இல்லை இந்த வீடியோவில் எனக்கு சில சந்தேகங்கள் வருது, ஏதாவது டவுட் வருதுன்னா ஏஐ மூலமாக தான் நான் சர்ச் பண்ணி சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறேன், சில விஷயங்கள் போயிட்டு இருக்கு, நம்ம அத்தனை பேருமே ஏஐ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எல்லாரோட ஃபோன்லையுமே இருக்கு. ஆனால் அரசாங்கமாக இதை பண்ணணும், ஏன்னா ஃபியூச்சரில் ஏஐ ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்கிறது நமக்கு தெரியும். ஏஐ சார்ந்த படிப்புகளை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு பல்கலைக்கழகத்தை நான் உருவாக்குவேன், அங்கே உங்களுக்கு ஏஐ டெக்னாலஜி சார்ந்த சில விஷயங்களை சொல்லிக் கொடுப்பாங்க. ஏஐ மூலமாக நிறைய வேலைவாய்ப்புகள் இருக்கும், அந்த வேலைவாய்ப்பு சார்ந்த நிறுவனங்கள் தமிழ்நாட்டுக்கு வரணும்னா இங்கே தேவைப்படுற விஷயத்தை நான் செஞ்சு கொடுப்பேன். ஒரு 1000 புத்தாக்க நிறுவனங்களை நான் தமிழ்நாட்டில் உருவாக்குறதுக்கான முயற்சி எடுப்பேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மதுரை, கோவை, சேலம், திருச்சி இந்த 4 டிஸ்ட்ரிக்டில் நான் பெரிய லெவலில் இதற்காண்டி வேலை பார்க்க போகிறேன். இந்த வேலைகள் மூலமாக அடுத்த 10 வருஷம் ஏஐ மூலமாக நிறைய வருமானம் அரசாங்கத்துக்கு கிடைக்கும், அதே மூலமாக ஏஐ மூலமாக நிறைய வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். இது எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறதுக்கு நான் ஒரு அமைச்சகம் உருவாக்குவேன், அதற்கு ஒரு அமைச்சரே போடுவேன், ஒரு அமைச்சரை வச்சு இந்த நிர்வாகத்தை பண்ணுவேன். இதற்கு முன்னாடி பெண்கள் சார்ந்த விஷயத்தை பெண்களுக்குன்னு ஒரு தனி அமைச்சகம் உருவாக்கி அந்த அமைச்சகத்தை என்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் வச்சிருப்பேன்னு சொன்னார்ல, அடுத்த தலைவர் விஜய் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, நான் ஏஐக்கு ஒரு அமைச்சகம் உருவாக்குவேன்னு சொல்றாரு. இங்க ஏகப்பட்ட அமைச்சகம் இருக்கு, எதுக்கு இருக்கும் என்னத்துக்கு இருக்குன்னு தெரியாது. அமைச்சகம் இருக்கும்போது குழுக்கள்லாம் போடுவாங்க, அமைச்சகம் தான் இருக்கு அப்புறம் ஏன் குழு போடுறீங்கன்னா, அதையும் போடுவோம் இதையும் போடுவாங்க. ஏன்னா எங்களை ஏத்து பேசுற ஒரு 40 பேரை குழுவில் போட்டோம்னா அந்த குழுவில் இருக்கிறவன் பேச மாட்டாங்க எங்களை ஏத்து, அதனால தாங்க குழு, வேற எதுக்கும் கிடையாது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் மறைமுகமாக சொல்லுவாங்க. எதுக்கு அமைச்சகம் உருவாக்கணுங்கிற ஒரு கிளாரிட்டி என் தலைவன் இருக்கு பாத்தீங்களா. ஒரு துறையோட அமைச்சர்னா காரணம் இல்லாமல் இருக்கக்கூடாது. 34 அமைச்சர்கள் தமிழ்நாட்டில் இருக்கலாம், அந்த 34 அமைச்சர்கள் இருக்கும்போது 34 பேருக்கும் ஏஐக்கு ஒரு அமைச்சர், பெண்கள் பாதுகாப்பை பார்த்துக்கிறதுக்கு ஒரு அமைச்சர்னு யோசிக்கிறாரு பாருங்களேன். 1ஆம் நம்பர் கிளாசிக்கான அரசியல்வாதிங்க என் தலைவன் அப்படிங்கிறது என்னுடைய மிக முக்கியமான ஒரு பாயிண்டா இருக்கு. இதை கடந்து போனீங்கன்னா இதுதாங்க என்னுடைய நெஞ்ச தொட்ட ஒரு விஷயம். தமிழ்நாட்டோட கடன் சுமை நிறையா இருக்கு, எல்லா அரசியல் கட்சிகளும் எல்லா அரசியல்வாதிகளும் சொல்லுவாங்க. ஆனால் அந்த கடனை எப்படி அடைக்கிறது, என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது யாருமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் தலைவர் விஜய் அவர்கள் என்ன சொன்னார் தெரியுமா, வரியை உயர்த்தாம வருமானத்தை உயர்த்தி கடன் அடைப்பேன். இந்த கடன் வாங்கினதுக்கு அவர் காரணம் இல்லை, இங்க இருக்கக்கூடிய கேடுகட்ட அரசாங்கம் தான் காரணம். இந்த கேடுகட்ட அரசாங்கம் பார்த்த இந்த வேலையை பொதுமக்கள் மேல வரியை உயர்த்தி, இல்லைங்க கடன் இருக்குங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னு சொல்லி உங்க பக்கம் வரியை தள்ளி உங்களை கஷ்டப்படுத்த மாட்டேன், நான் வருமானத்தை பெருக்கிறதுக்கு என்ன பண்ணுவேனோ அதை நான் செய்வேன் அப்படிங்கிற விஷயத்த சொன்னாரு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது வந்து இப்படி ஒரு சிந்தனை போக்கை யாருமே யோசிக்க மாட்டாங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி ஒரு வாக்குறுதி கொடுத்திருப்பாரு, நான் உங்களுக்கு 10,000 ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஏன் சார் 10,000 ரூபாய் தரீங்க அப்படின்னு கேட்கும்போது, உங்களுக்கு வரினால ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அதனால நான்
10,000 ரூபா தரேன் அப்படின்னு சொன்னார். சார் நீங்கள் எப்படி சார் 10,000 தருவீங்க, இவ்வளோ கடன்லாம் இருக்கே, நான் வரி ஓட்டு 10,000 தருவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். என்னையா லாஜிக் இது அப்படிங்கிற மாதிரி நம்ம அத்தனை பேர் கேட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனால் தலைவர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா வரியை உயர்த்தாமல் வருமானத்தை உயர்த்துவேன், இதுதான் என்னுடைய அரசாங்கத்தோட லட்சியமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இன்னொன்று ஒரு மேட்ரு சொல்கிறேன், இந்த ஒரு ஃபோட்டோ போடுறேன். என்ன கத்து தெரியுமா அது? மேனிஃபெஸ்டோ எப்போ ரிலீஸ் ஆகும், மேனிஃபெஸ்டோ எப்போ சொல்லுவாங்க, இப்படியே போயிட்டு இருந்தால் வேலைக்காகாது. அந்த மனுஷனை அவர் போக்கில் விடுங்கயா. அவர் மைண்டில் ஏகப்பட்ட சிந்தனை இருக்குது. மீனவருக்கான வாக்குறுதியை உணர்வு ரீதியாக நான் மீனவர்களோட இடத்துல போய் சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு லொக்கேஷன்லேருந்து, ஏன்னா அண்ணா அறிவாலயத்தில் உட்காந்து ஒரு ரேண்டமாக உட்காந்து ஒரு 500 வாக்குறுதி படிக்கிற அரசியல் கட்சி தாவேக்கா கிடையாது. இந்த பக்கம் வந்து அதிமுகவில் எத்தனை வாக்குறுதி ரிலீஸ் பண்ணாங்கிறதே நமக்கு தெரியல, ரிலீஸ் பண்ணாங்கனாவே நமக்கு தெரியல, என்ன ஆங்கிளில் செஞ்சாங்க என்ன பண்ணாங்கன்னே தெரியல. ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்கன்னா பொதுமக்கள் நம்பணும். உணர்வு ரீதியாக ஒரு கனெக்ட் பண்ணுற இடத்துலேருந்து ஒரு வாக்குறுதி கொடுக்குறாரு பார்த்தீங்களா? இதுதான் தலைவர் விஜய் அவர்களோட அரசியல் அணுகுமுறை. ஒரு டேஷ்போர்டு உருவாக்குவேங்கிறாரு, ஒரு திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு கார்டு உருவாக்குங்கிறாங்க, சேவை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கணும், அது உங்களோட உரிமை, உங்களுக்கு ஒரு ஆப் கொடுக்குறேன், அந்த ஆப் மூலமாக நீ கணக்கில் இருந்துக்கோ அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாரு. சட்டசபையை முடக்க வேண்டிய அவசியம் கிடையாதுயா, நீ சட்டசபையில் 10,000 கையெழுத்தோட வா, உனக்கு நான் பதில் சொல்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாரு. 5 லட்சம் கையெழுத்தோட நீ வந்தினா உன் பதிலுக்கு நான் விவாதமே நடத்துவேன், நான் சொல்கிற பதில் உன்னால் ஏற்றுக்க முடியலன்னா 5 லட்சம் கையெழுத்தோட வா, வெரிஃபை கையெழுத்தோட வா, அதை வச்சு விவாதிப்போம் அப்படிங்கிற விஷயத்தை தலைவர் சொல்றாரு. எந்த மாதிரி வாக்குறுதி, என்ன மாதிரி சிந்தனை போக்கு. ஏன்னா இவர் அரசியல் அணுகுமுறையை இப்படி ஒரு கோடு இருக்குன்னு வைங்களேன், அரசியல் இதுக்கடுத்து இதை பண்ணணும் அதுக்கடுத்து அதை பண்ணணும் அப்படி இருக்குன்னு வைங்களேன். நான் ரொம்ப தெளிவாக தலைவரோட யூகங்களை கவனிக்கிறேன். அந்த கோடு நீ என்ன வேணா கோடு போட்டுக்கோ, அந்த கோடுக்குள்ள நான் வர மாட்டேன், நான் புது கோடு போடுறேன், அதுதான் தேவையான ஒரு கோடுன்னு சொல்லி தான் இதுவரை இருந்த அத்தனை விதிமுறைகளையுமே உடைக்கிறாருங்க. இந்த விதிமுறைகள்லாம் வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் உடைச்சு தேர்தல் வாக்குறுதி, வேட்பாளர் தேர்வு, அதற்கு முன்னாடி கொள்கை எதிரி அரசியல் எதிரின்னு சொல்றது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்திலையும் கொள்கை தலைவர்கள், தேர்தல் அணுகுமுறை தலைவர்கள் சொல்லி எல்லாத்துலையுமே எல்லாத்தையும் உடைச்சு புதுசா தெளிவா தேவையா யூகங்களை வகுத்து தன்னுடைய அரசியல் கட்சியை தலைவர் விஜய் அவர்கள் நகர்த்தி கொண்டு போற பியூட்டிஃபுல் இருக்கு பாருங்களேன். ரொம்ப 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 அப்படியே மன மகிழ்ச்சின்னு சொல்றேன். ஆனா ஒரே ஒரு மேட்டர் சொல்றேன், தலைவர் விஜய் அவர்கள் தாவேக்கா அப்படிங்கிற இந்த கட்சியில் நீங்க பயணிக்கணும்னா மக்கள் நலன் சார்ந்த சிந்தனை இல்லைன்னு வைங்களேன், ரொம்ப நாள் இந்த கட்சியில் பயணிக்க முடியாது, வரலாம் நீங்கள் காணாமல் போயிருவீங்க. மக்களை நேசித்தால் மட்டுமே தாவேக்கால ரொம்ப நாள் பயணிக்க முடியும், எழுதி வச்சுக்கோங்க, இது என்னுடைய கணிப்பு. அதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். எப்படி தலைவரோட வாக்குறுதி எல்லாம் அப்படியே பயங்கர மாசாக இருக்கா, அடுத்து என்ன பண்ண போகிறாரு, அடுத்தடுத்த விஷயங்கள் பார்ப்போம். கன்னியாகுமரியில் ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணி வச்சிருக்காரு சேட்டெல்லாம், அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம். ஆனால் எனக்கு அவரோட பேச்சை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதான் மனசில் தோணிக்கிட்டே இருந்துச்சு. அதான் உடனடியாக வேகமாக அந்த வீடியோவில் நான் சில விஷயத்தை நோட் பண்ணியிருப்பேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக பல்வேறு விதமான விஷயத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.